வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா பீன்ஸ் உசிலி. வாங்க, பீன்ஸை வச்சு நான் உசிலி செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா கடலை பருப்பு கூட எடுத்துருக்கலாம். இதை நான் 50 கிராம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ 1/4 கிலோ பீன்ஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4-5 பட்டை துண்டு, காரத்துக்கு 2 வரமிளகா, கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கேங்க. இப்போ பட்டாணி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த பருப்பு நல்லா ஊறுனா உதவியாகும். இப்போ அதாவது பீன்ஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. 1.5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச மசாலாவை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பட்டாணி பருப்பை போட்டு பருப்பருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்ம பீன்ஸுக்கும் உப்பு போடுவோம், அதனால் இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ நான் இது கூட பட்டாணி பருப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் பருப்பருமாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை ஆவியில் 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் வேக வச்சா கல் மாதிரி ஆயிருங்க. அதனால 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, இதில் வெறும் கடுகு உளுந்த மட்டும் நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு இது 2 பொரியவும் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பீன்ஸ் உசிலி அவரைக்காயிலும் பண்ணலாம். பசங்க பீன்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மசாலா இருக்கு இல்லையா, அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பீன்ஸ் உசிலி. இப்போ 2 வதக்கிட்டு இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். தண்ணி நிறையா ஊற்றி வேக வைக்கக்கூடாது. தண்ணியை தெளித்து தான் வேக வைக்கணும். இது கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிடிச்சி வச்ச அந்த பருப்பை வெந்திருக்கும், அதை எடுத்து பார்க்கலாம். இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இது அப்படியே சாஃப்டாக இருக்கணுங்க. 2 நிமிஷம் வெந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். அதுக்கு மேலே வெந்தால் கல் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், அமுக்குனா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி இருந்தால் தான் நல்லா உடஞ்சி வரும். நம்ம கிண்டும் போது இதை இப்போ கரண்டி வச்சோ இல்லை கையிலையோ உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸில் போட்டு நல்லா கிண்டி கொடுக்கலாம். நம்ம கிண்ட அந்த பருப்பெல்லாம் நல்லா உதிரி வந்துடும். இப்போ இதை கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தேங்காய் பூ நான் சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. ஏன்னா இதை சிம்லேயே வச்சு கிண்டி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சிம்லேயே வச்சு கிண்ட நல்லா உதிர்ந்துடும். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உதிர்ந்து வந்துடுங்க. பாருங்கள், இது நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு. இப்போ சாப்பிட இது ரெடி ஆயிடுச்சு.
இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆரோ மார்க்ல கொண்டு பண்ற டிக் மட்டும் கொண்டா நீ டிக் கொட்டிட்டு ஆரோ மார்க் கொட்டுறியா இல்ல ஆரோ மார்க் கொட்டிட்டு டிக் கொட்டுறியா?